வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து. இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கரப்பான், அதாவது எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடலில் ஒரு முக்கியமான வெளித்தோற்றத்தில் உள்ள ஒரு உறுப்பு தோல். அந்த தோல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட வெளித்தோற்றம் நமக்கு எந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நோய்களாக நமக்கு தோலில் ஏற்படும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸிமா அப்படிங்கிறது என்ன மாதிரி கண்டிஷன், அது எதனால் நமக்கு ஏற்படுது, சப்போஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி அதை நம்ம தவிர்க்கலாம், யாருக்கெல்லாம் இந்த எக்ஸிமா வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸிமா அப்படிங்கிறது கரப்பான் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இந்த எக்ஸிமா எதனால் நம்மளோட ஸ்கின்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நார்மலாக இருக்கும்போதே ஸ்கின்ல ஒரு சாதாரணமான ஒரு திமிர்ப்பு மாதிரி இருக்கும். அதாவது தொட்டு பார்த்தா ரொம்ப தோல் தடிப்பான மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து போகும்போது அதில் சின்ன சின்னதாக ஒரு குறுக்கல் மாதிரி ஆரம்பிக்கும். அதாவது அந்த குறுக்கலுக்குள்ள நீர்த்துளிகள் அப்படிங்கிற ஒன்று சேர்ந்துருக்கும். அது நம்ம தெரியாமல் நம்ம அதை சொரிதல் அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த நீர்த்துளிகள் வெளியில் பரவும்பொழுது ஒவ்வொரு இடங்களாக பரவ ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிமாவுக்கு இந்த மாதிரியான குறிகுணங்கள் தான் இருக்கும். பொதுவாக நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு பேரியர் ஃபங்க்ஷனை பண்ணுது. பேரியர் ஃபங்க்ஷனை நமக்கு ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி, அதாவது நம்ம தோலில் உள்ள மாய்ஸ்சரைசர் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை அதுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்கிறது. இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை தான் நம்மளோட தோல் பண்ணுது. இந்த நோய் ஏற்படும் போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள பேரியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒன்று குறைய ஆரம்பிக்குது. இது குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு கரப்பான் அப்படிங்கிற ஒரு நோயானது வருகிறது. இப்போது இந்த கரப்பான் நோய் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளோட தோலோட முதன்மையான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரியர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது ஒரு தடை மாதிரி நம்மளோட தோலில் உருவாகக்கூடிய மாய்ஸ்சரைசிங். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நமக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு தடையாக நம்மளோட தோல் தான் இருக்கும். அப்போ இந்த தோலில் அந்த பேரியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒன்று குறைவுபடும் பொழுது இதனால் கூட இந்த கரப்பான் அப்படிங்கிற நோய் நமக்கு ஏற்படலாம். இந்த கரப்பான் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா 18 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா அக்யூட் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க, இல்லை கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், நமுலார் டெர்மடைட்டிஸ், செபோயிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. அக்யூட் டெர்மடைட்டிஸாக இருக்குது அப்படிங்கிறது அதாவது நமக்கு ஸ்கின்ல வெறும் ரேஷஸ் மட்டும்தான், அரிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் உருவாகும். அதுவே நமுலார் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது காயின் ஷேப்பில் நமக்கு ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்ல எதனா ஒரு தடை அந்த மாதிரி ஏற்படும் போதோ, இல்லை சின்ன சின்னதாக ஒரு சுனைகள் அந்த மாதிரி ஏற்படும் போதோ வரக்கூடியதான் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். இதுவே செபோயிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேல்பில் தலைப்பகுதியில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது வரும்போதே ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அது கொஞ்சம் நாள் செல்ல செல்ல அதுலேருந்து ஸ்கேல்ஸ் மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கரப்பானில் நிறைய வகைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது போக இந்த கரப்பான் அப்படிங்கிறது எந்த காரணத்தினால வருது, யார் யாருக்கெல்லாம் வரும், இது பொதுவாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வரும். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ், அதாவது நம்மளோட பிளட்டில் எதனா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஈஸ்னோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட் நம்மளோட பிளட்டில் அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் சீக்கிரமாகவே ஒரு இன்ஃபெக்ஷனை சந்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்மா கண்டிஷன்ஸில் உள்ளவங்களுக்கு, இம்யூன் ரொம்ப கம்மியாக உள்ளவங்களுக்கு, இல்லைனா ஒரு சிலருக்கு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வரலாம். இது போக இம்யூன் கம்மியாகிறதுனால வருது அப்படின்னு சொல்கிறோம். இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன, நம்மளோட பாடியில் ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ளே நுழையும் பொழுது அதுக்கு எதிராக இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று வேலை செய்யணும். ஸோ இம்யூன் டெஃபிஷியன்சி ஆகும்போது, அதாவது அதனுடைய குறைபாடு ஏற்படும் பொழுது அதனால் அதை எதிர்த்து வேலை செய்ய முடியாது. அதனால் நமக்கு சீக்கிரமாகவே அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு எக்ஸிமா அப்படிங்கிற ஒன்று ஏற்படுகிறது. இது இப்போ எக்ஸிமா வந்துருச்சு, நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே நல்ல ஒரு ட்ரை ஸ்கின்னாக
தான் இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின்ல ஒரு மைல்டான ஒரு அரிப்பு மட்டும் ஏற்படும். அரிப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த வெசிக்கிள்ஸ் மாதிரி ஏறும், நீர் துளிகள் மாதிரி வரும். அந்த நீர் கசிவு வந்து ஏற்படும் போது அது வந்து பரவ வந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும். இது எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து மஸ்ட்டாக சொல்லுவாங்க, கையோட விரல் இடுக்குகளில் வந்து ஒரு குட்டி குட்டியாக குறுக்கள் மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல வந்து ஒரு அரிப்பு வந்து இருக்கும். முழங்கையில் ஏற்படலாம், முழங்காலில் ஏற்படலாம், இல்லை கணுக்காலில் கூட ஏற்படலாம். இது உடலில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆகுதோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த கரப்பான் அப்படிங்கிற ஒன்று ஏற்படலாம். இந்த கரப்பான் வந்தவங்க எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. கரப்பான் வந்தவங்க, அதாவது எங்களோட சித்த மருத்துவத்தில் கரப்பான் பண்டங்கள் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. கத்திரிக்காய், பாகற்காய், கருவாடு, வாழைக்காய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும், இது கூட வந்து நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு, வரகு, தெனை, சாமை, சோளம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் இந்த கரப்பான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான உணவுப் பொருளை அவங்க வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு அது ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹிஸ்டமைன் ப்ரொடியூஸ் ஆகும்போது பிளட்டில் உள்ள அந்த இன்ஃபெக்ஷனோட லெவல் இன்னுமே அதிகமாயிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த உணவுப் பொருளும் எடுத்துகிட்டு எதனா மருந்தும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது சேர்த்து, அதாவது ஒரு சில சமயம் குறையும், ஒரு சில டைம் வந்து அதிகமாகும். அதனால் இந்த கரப்பான் வந்தவங்க இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக வந்து அவங்களோட உணவு முறைகளில் வந்து தவிர்க்கணும். இது இல்லாமல் முட்டை எடுத்துக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். கோழிக்கறியாக இருக்கட்டும், மீன் வகைகள், அதாவது சீ ஃபுட் ஐட்டம் சொல்லுவாங்க, நண்டு, இறால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க தான் செய்யணும். சரி, இதெல்லாம் என்னை தவிர்க்க சொல்கிறீங்க, அப்போ நான் என்ன மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கரப்பான் தோல் நோய் அப்படின்னு வந்ததுனாலே நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம் என்ன, வெத்தலை, மிளகு, அருகம்புல். அதாவது வெத்தலை வந்து ஒன்று எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதனுடைய காம்பை வந்து நீக்கணும், நடுவில் உள்ள நரம்பையும் வந்து நீக்கணும். அது கூட அருகம்புல் அப்படிங்கிறது ஒரு கைப்பிடி அளவு, 5 அல்லது 6 மிளகு, இது 3மே எடுத்து நல்லா 1-2 இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 30 ml வற்ற வச்சு அந்த கஷாயத்தை ஒரு 7 நாள் நம்ம தொடர்ந்து வந்து வெறும் வயிற்றில் காலையில் எடுக்கும்பொழுது அந்த ரத்தம் வந்து ரத்தத்தில் உள்ள இன்ஃபெக்ஷன் லெவலாக இருக்கட்டும், ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரத்தம் வந்து சுத்தியாகும். இது போக இது மட்டும் எடுத்தால் போதுமா, இதுக்கு மேலே நம்ம எதாவது எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 4 நாளுக்கான என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி நம்ம ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். முதல் நாள் வந்து ஒரு டம்ளர் நல்லா வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் மட்டுமே எடுத்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். இது முதல் நாள். 2வது நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அதே மாதிரி வெந்நீரில் வேப்பலை அப்படிங்கிறத வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி 2வது நாள் போல் அதிகாலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். 3வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பீட்ரூட் வந்து ஒரு சின்ன ஒரு அரைத்துண்டு, அதாவது பீட்ரூட் வந்து நம்மளோட இயற்கையாகவே ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள், அதனுடைய தோல் மட்டும் நல்லா சீவிட்டு அது கூட வந்து ஒரு 3 இலை வந்து புதினா மட்டும் எடுத்துக்கணும். இது கூட ஒரு கிராம்பு நல்லா 1-2 இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு 30 ml வற்ற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். இது 3வது நாளுக்கான ப்ரொசீஜர். 4வது நாள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 2 ஸ்பூன் வந்து எலுமிச்சப்பழ சாறு அது மட்டுமே எடுத்தாலே போதுமானது. இந்த 4 நாள் வந்து இதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ரத்தத்தை வந்து நம்ம சுத்தி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய தோல் நோய்கள் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம ஈஸியாக வந்து தடுக்கலாம். இது போக நான் என்னெல்லாம் வந்து தேய்ச்சி வந்து குளிக்கலாம், எக்ஸ்ட்ரா நல்லா வெளிப்பிரயோகமாக நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க, நான் இது எடுத்துக்கிட்டேன், இது எடுக்கலாமா இல்லை தவறா அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்கு நம்ம வெளிப்பிரயோகமாக எடுக்கணும் அப்படின்னாலே ஆவாரம் பூ அப்படிங்கிறது ஒரு 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை பயிறு, அதாவது பைத்த மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, பைத்தம் பயிறு சொல்லுவாங்க, அது ஒரு 100 கிராம். ரெண்டுமே நல்லா உலர்த்திட்டு நல்லா அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் குளியல் பொடியாக கூட பயன்படுத்திக்கலாம். இது போக வந்துட்டு நம்ம குளிக்கக்கூடிய அந்த கொதி நீரில், அதாவது வெந்நீரில் வந்து வேப்ப இலைகள் வந்து ஒரு 10 அல்லது 15 போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா வேப்பிலை அப்படிங்கிறது நிறைய ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டிஸ், பாக்டீரியா, அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே குறைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது போக ரொம்ப அந்த இடம் வந்து நமச்சல், அதாவது அரிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அருகம்புல் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை மஞ்சளோட சேர்த்து, கஸ்தூரி
மஞ்சளோட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அந்த அரிப்பு இருக்கிற நேரத்தில் நம்ம சுடு தண்ணியில் அந்த மாதிரி கலந்து நீங்கள் வெளிப்பிரயோகமாக வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு 5 நாள் போட்டோம் அப்படின்னாலே இந்த கரப்பானால் வரக்கூடிய அரிப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம தடுக்கலாம். இது போக நம்ம கரப்பானுக்கு வெளிப்பிரயோகமாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணலாம். ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடுக்காய், மாசிக்காய், காய்ச்சிக்கட்டி இது 3மே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து அதை நல்ல பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு பசு வெண்ணெயில் வந்து ஒரு 1/2 கப் போல் பசு வெண்ணெய் எடுத்துக்கணும். அந்த பசு வெண்ணெயில் இந்த பவுடரை போட்டு மறுநாள் அதை முதல் நாளே வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு க்ரீம் பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகப்படியான எரிச்சல் உள்ளவங்க, அந்த கரப்பானால் எரிச்சல் உள்ளவங்க இந்த பசு வெண்ணெயில் இந்த பொடி வந்து கலந்த அந்த பேஸ்ட்டை வந்து தினந்தோறும் நீங்கள் அந்த எரிச்சல் உள்ள இடத்துல அப்ளை பண்ணாலே அந்த கரப்பானால் வரக்கூடிய எரிச்சல் அப்படிங்கிற ஒன்று குறையும். இந்த மாதிரி நம்மளோட உணவு முறைகளில் ஒவ்வொன்றா நம்ம வந்து மாற்றி கொண்டாலோ இல்லை வந்து ஒரு சேர்க்க வேண்டியதை சேர்த்து கொண்டாலோ இந்த கரப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய தோல் நோயிலிருந்து நம்ம எளிதான முறையில் வந்து விடுபடலாம். இந்த மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.